அனைவருக்கும் வணக்கம். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர் தான் இப்போ பெரிய பேசு பொருளாக இருக்காரு இந்திய அளவில். இதை ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கேன். உடனே திமுகவுக்கு ஜால்ரா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சிலர் கருத்து எழுதியிருந்தாங்க. நமக்கு அதுக்கான அவசியமெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம இருக்கிற களத்தில் இருக்கிற நடைமுறை யதார்த்தம் என்னவோ அதை நம்ம இங்கே வீடியோவை சொல்கிறோம், அவ்வளோதான். இப்போதைய சூழ்நிலையில் மு.க.ஸ்டாலின் அவர்களை பற்றி பாஜகவினர் என்னதான் விமர்சனம் பண்ணாலும் அவரது ஒவ்வொரு அடியும் இந்த ஒன்றிய பாஜகவுக்கு பெரும் தலைவலியாக இருக்குது. அவர்களை மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் ஆழ்த்துவது போலத்தான் அவரது ஒவ்வொரு நடவடிக்கையும் பார்க்கப்படுது. இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசினுடைய பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை தாக்கலாக போகுது. அந்த நிதிநிலை அறிக்கைக்கு முன்னாடி ஒரு பொருளாதார ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. பொதுவாக பல மாநிலங்கள் இதை செய்கிறதில்ல. ஏன்னா தமிழ்நாடுங்கிறது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது. இதை சொன்னால் உடனே மற்றவர்களை நம்ம மட்டம் தட்டுறதை நீங்கள் எடுத்துக்க வேணாம். ஒப்பீட்டு அளவில் பார்த்தீங்கன்னா இந்திய மாநிலங்களில் வேறு எந்த மாநிலமும் யோசிக்காத அளவுக்கு ஒரு அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தமிழ்நாடு அரசு தயார்படுத்திக்கிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு வடிவமாக தான் பொருளாதார ஆய்வறிக்கையை பார்க்குறோம். இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பொருளாதார வளர்ச்சிங்கிறது எப்படி இருக்கும், இந்திய மாநிலங்கள் மற்ற மாநிலங்களோட தமிழ்நாட்டு பொருளாதார வளர்ச்சி ஒப்பிட முடியுமா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளுக்கான விடை அதில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு அரசோட தமிழ்நாட்டு பொருளாதாரம் அடுத்த ஆண்டு 8% பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணிச்சிருக்காங்க. இது இந்திய பொருளாதார வளர்ச்சியை விட அதிகம். இந்திய பொருளாதார வளர்ச்சி 6-7 விழுக்காடு தான் அப்படின்னு ஏற்கனவே அவங்க தெரிவிச்சிருந்தாங்க பட்ஜெட்டின் போது. இப்போ நம்ம தமிழ்நாட்டு பொருளாதார வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தை விட அதிகம். கம்பேரிட்டிவ்லி அப்படின்னா நம்ம இந்திய மாநிலங்களை எதையும் ஒப்பிட முடியாது. மாறாக வெளிநாடுகளை வேணால் ஒப்பிடலாம். கிட்டத்தட்ட இந்த வியட்நாம் மாதிரியான நாடுகளை ஒப்பிடலாம். அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இணையாக அல்லது ஒருபடி மேலே 1% அதிகமாக தமிழ்நாட்டு பொருளாதார வளர்ச்சி இருக்குது. அதே போல் நம்ம தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருவாய், ஒரு நபர் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு வருமானம் அவருக்கு சராசரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்திய தனிநபர் வருவாயை விட 1 மடங்கு அதிகமாக இருக்குது. இப்போது இந்திய அளவில் 14,000-15,000 ஒருத்தருக்கு வருமானம் அப்படின்னு சும்மா நான் கம்பேரிட்டிவ்ல சொல்கிறேன், அது அதிகமாக கூட இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது 30,000 அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு. ஸோ இந்தியாவை விட 1 மடங்கு அதிக வளர்ச்சியைத்தான் பொருளாதார இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவோம், எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ். அந்த எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே இந்தியாவை விட 1 மடங்கு அதிகமாக தான் நம்ம தமிழ்நாடு அரசு சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இனி வரும் நாட்களில் இந்த வளர்ச்சிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கும். அது ஒரு முன்னேற்ற பாதையில், அதாவது நேர்மறையான ஒரு போக்கோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருளாதார ஆய்வறிக்கை தெரிவிக்குது. இப்போ இன்னொரு முக்கியமானது ஒரு உண்மையை இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் நம்ம தமிழ்நாடு அரசு பார்வைக்கு வச்சிருக்கு. அது என்னன்னா, பொதுவாக கண்ணை மூடிக்கிட்டு இந்திய பொருளாதாரம் என்பது விவசாயம் சார்ந்தது, விவசாயம் தான் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு, தமிழ்நாட்டில் கூட விவசாயம் தான் முதுகெலும்பு, விவசாயம் சார்ந்த தொழில்கள் தான் இங்கே பிரதானமான இடம் அப்படியெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணதை ஒப்பிக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்போம் இல்லையா. முதல் முறையாக இந்த மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு என்ன பண்ணுது, நம்ம தமிழ்நாட்டில் விவசாயம்ங்கிறது மட்டுமே பிரதான தொழில் இல்லை. ஏன்னா விவசாயத்தில் இருந்தவர்கள் எல்லாம் வேறு தொழில்களுக்கு மாறிட்டாங்க, டைவர்சிட்டி வந்துருச்சு. அதில் அக்ரிகல்ச்சர் மட்டுமே இல்லை, அக்ரிகல்ச்சர் இருக்குது, அது கூட அது சார்ந்த தொழில்களும் இருக்குது. ஆனால் அதை விட அதிகமாக விவசாயம் அல்லாத தொழில்களில் இந்த விவசாயிகள் ஈடுபடுகிறார்கள், வருமானமும் அதுலேருந்து தான் வருது அப்படிங்கிற உண்மையை புட்டு வச்சுருக்காங்க. இது எல்லா வகையிலுமே ஆரோக்கியமான ஒரு பொருளாதார ஆய்வறிக்கையாக பார்க்கப்படுது. இப்போ இதில் ஹைலைட் என்னன்னா, இந்த சங்கி பயில்கள்லாம் வாயில் வயிற்றுல அடிச்சுக்கிட்டு அலறாங்க. இப்போ அது என்னன்னா, வழக்கமாக ரூபாய்ங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் RSன்னு போடுவோம், ரூபாய் ருப்பீஸு, தமிழில் ரூ அப்படின்னு போடுவோம். அந்தந்த லாங்குவேஜில் வேறு என்ன அடைமொழி அவங்க வச்சுருந்தாங்களோ அதை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு யுனிக்காக இப்போ யூஎஸ்க்கு ஒரு டாலரு, பிரிட்டனுக்கு பவுண்ட் ஸ்டெர்லிங்கு, இப்படி யுனிக்காக ஒரு குறியீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி முயற்சி பண்ணும்போது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் தான் ஒரு குறியீட்டை அறிமுகப்படுத்தினார். அது பார்த்தீங்கன்னா அந்த ராவை அப்படி போட்டு அது குறுக்கால ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கும். அதாவது இந்தி தேவநாகரி அப்படின்னு சொல்கிறோம்ல,
இந்தி, சமஸ்கிருதம், இன்னும் இருக்கிற மற்ற வடமாநில மொழிகளுக்கெல்லாம் வந்து மொழி வடிவம், வரி வடிவங்கிறது தேவநாகரின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி தென் மாநிலங்களுக்கெல்லாம் தமிழ் பிராமி வந்து வரி வடிவம் அப்படின்னு சொல்கிறோமோ, அது போல இந்தி உள்ளிட்ட மொழிகளுக்கு தேவநாகரி தான் வரி வடிவம். அந்த தேவநாகரி வரி வடிவத்தை ஒத்த ஒரு சிம்பிளை வந்து அவர் கண்டுபிடிச்சிருந்தாரு. அதை வந்து பொதுவாக ஏற்றுக்கிட்டாங்க. அனைத்து இந்திய அளவில் வந்து அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ மொழி பிரச்சனை மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்குது தமிழ்நாட்டில். இந்தி பேசுங்க, இந்தி கற்றுக்கங்க, அல்லது இந்தி இல்லைன்னா கூட எதையாவது கற்றுக்கன்னு சொல்லிட்டு அந்த வழியில் வந்து இந்தியை கொண்டாடுறதுக்கான முயற்சிகளில் ஒன்றிய அரசு இருக்குது. குறிப்பாக இந்த தர்மேந்திர பிரதான் மாதிரியான காட்டு மிராண்டி அமைச்சர்கள் வந்து அதை எப்படியாவது தலையில் திணிக்கணும் அப்படிங்கிறதுல குறியாக இருக்காங்க. அது எவ்வளோ பெரிய சுமைங்கிறத திரும்ப திரும்ப அவங்களுக்கு சொன்னாலும் புரியாத ஐந்தறிவாகவே அவங்க வந்து இருக்காங்க. மொழிங்கிறது ஒரு அறிவாக யாருமே ஏற்றுக்க முடியாது. மொழிங்கிறது வந்து ஒரு ஒரு டூல், அவ்வளோதான். அது ஒரு கருவி. தேவைன்னா அதை பயன்படுத்தலாம், தேவையெல்லாம் தூக்கி போட்டுடலாம். அப்போ என்ன பண்ணணும், தேவைப்படுற நேரத்தில் அது எங்கே கிடைக்குது அங்கே கற்றுக்கலாம். இந்த தெளிவான பார்வை வந்து ஒன்றிய அரசுக்கு இல்லை. அதனுடைய விளைவாக வந்து எப்படியாவது 3 மொழி திட்டத்தை தமிழ்நாட்டில், மற்ற மாநிலங்கள் எது கடைப்பிடிக்குதோ இல்லையோ அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை, ஆனால் தமிழ்நாட்டில் இதை திணிச்சே தீருவோம் அப்படி நிற்கிறாங்க. அது காரணம் என்னென்னா, நம்முடைய பாரம்பரியம் அப்படி. கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலம் நம்ம மொழி போரில் வந்து மிக தீவிரமாக இருந்திருக்கோம். இந்தி அப்படிங்கிற மொழி, சமஸ்கிருதம், அதே போன்ற மூன்றாவதாக எந்த மொழியும் வந்து எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் மீது திணிக்காதீங்க, தேவைன்னா கற்றுக்குறோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை நம்ம இருக்கு இல்லையா. இந்த நேரத்தில் இந்த பிரச்சனை கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இப்போ இந்த நேரத்தில் நம்ம முதல்வர் அதிரடியாக ஒரு வேலை பண்ணியிருக்கார். இந்த பொருளாதார ஆய்வறிக்கை, அடுத்து வருகிற பட்ஜெட்டு, இது எல்லாத்துலேயுமே ரூபாயை குறிப்பிடுவதற்கு எந்த அந்த சிம்பிளை பயன்படுத்துவாங்களோ அந்த சிம்பிளை தூக்கி அப்படி கடாச்சிட்டார். அதுக்கு பதில் என்ன பண்ணியிருக்காருன்னா, தமிழில் ரூன்னு இருக்குல்ல, நீ இந்திக்கு ஏற்ற மாதிரி நீ ரூன்னு வடிவமைச்சுக்கிட்டு இல்லடா, இப்போ எனக்கு தமிழில் என்னுடைய லாங்குவேஜில் தான் நான் வந்து பணத்தை பற்றி குறிப்பிடுவேன் அப்படின்ட்டு ரூ அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்காரு. அது பொருளாதார ஆய்வறிக்கையிலும் சரி, வருகிற பட்ஜெட்லேயும் சரி, இந்த ரூ அப்படிங்கிற தமிழ் குறியீடு மட்டும்தான் இடம்பெறும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக வந்து இன்னைக்கு நெத்தில் அடித்த மாதிரி சொல்லிட்டாரு. அவனுக்கு வந்து எரியுது. யாருக்கு? இந்த சங்கி பயல்களுக்கு. தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் எங்கள் மூச்சு, தமிழை வந்து நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், தமிழுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் முதல்ல நிற்பன்னு சொல்கிறானே இந்த அண்ணாமலை மாதிரியான தற்குறிகள், ஐந்தறிவுகள், இவங்கெல்லாம் குதிக்கிறாங்க, கடந்து குதிக்கிறாங்க. என்னென்ன, ஒரு தமிழர் வடிவமைச்ச குறியீடு, அது கூட திமுக எம்எல்ஏவன் மகன் வடிவமைச்ச குறியீடு, அதை போய் நீக்கிறதா, அதை மாத்துறதா? நாங்கள் மாற்றலைங்கன்னா, அதை மாற்றவே இல்லை, எங்களுக்கு என்ன தலையெழுது அதை மாற்றணுன்னு. அது பயன்பாட்டில் இருந்துட்டு போட்டோம், நாங்கள் வேணான்னே சொல்ல. ஆனால் எங்களுக்கு எங்கள் மாநிலத்தை நாங்கள் தமிழில் ரூன்னு குறிப்பிடுற எழுத்து வந்து தவறு ஒன்றும் இல்லைல்ல, அது தடை செய்யப்படலைல்ல, எந்த வகையிலும் வந்து தப்பு இல்லை இல்லையா. அதனால் நாங்கள் ரூபாய் அப்படிங்கிறது குறிப்பிடும் வகையில் ரூன்றதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து முதல்வர் அவர்கள் சொல்லாமல் செய்திருக்கிற விஷயம். இது வந்து அவனுங்களை வந்து என்னமா கொதிக்க வச்சிருக்குன்னா பார்க்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடந்து குதிக்கடா டை, இதுக்கு மேலே நடக்குண்டா. அதுக்காக தான் அன்னைக்கே சொன்னாங்க, இந்த கருணாநிதி அப்படின்னு நீங்கள் சொல்லி ஏளனப்படுத்துறீங்களே, அந்த கலைஞரை விட அவரது மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிறவர் ரொம்ப வலுவானவர், ஆபத்தானவர், ஞாபகம் வச்சுக்கங்கடா அப்படின்ட்டு அவர் பதவி ஏற்கும் போதே பல அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அதை ஒவ்வொரு படியாக வந்து முதல்வர் ரொம்ப தீர்க்கமாக, அதே நேரத்தில் நிதானமாக பல சட்ட ஆலோசனைகள் எல்லாம் பெற்று கரெக்டாக வந்து அவர் செயல்படுத்திட்டு இருக்காரு. ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருக்கு. ஒரு வகையில் வந்து இவனுங்களெல்லாம் ஏறி போட்டு மிதிச்ச ஒரு திருப்தி இருக்கு. உண்மையாவே இந்த அண்ணாமலை இல்லை, இந்த முருக, அதே மாதிரி இந்த ஒன்றிய அரசை சேர்ந்த பல அந்த அமைச்சர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சா என்ன சந்தோஷம் வரும், அந்த சந்தோஷம் முதல்வர் இப்படி பண்ணியிருக்கிறதுல வந்திருக்கு. அதை சுட கூட பகிர்ந்துங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னும் கூட வந்து பல விஷயங்கள்ல முதல்வர் தன்னுடைய உறுதியான நிலைப்பாட்டை வந்து அறிவிக்க அவர் ரெடியா இருக்காரு. தமிழ் எப்படி வந்து 3வது மொழி எந்த வடிவத்திலும் உள்ள நுழைவிட மாட்டேன் அப்படின்றதுல ஒரு முடிவோடு இருக்காரோ, அதே போல இந்த பாராளுமன்ற தொகுதிகள் குறைக்கப்படுவதில் எந்த வகையிலும் வந்து எங்களுக்கு சம்மதம் இல்லை, அதை கடுமையாக எதிர்த்து தீருவோம், அந்த தொகுதிகள் குறைப்புங்கிறத நாங்கள் ஒத்துக்க மாட்டோங்கிறதுலையும் தீவிரமாக இருந்து மற்ற மாநிலங்களுடைய அந்த முதல்வர்களை சந்தித்து அவர்கள் சார்பில் அவர்கள் வந்து இங்கே அந்த மார்ச் 22ஆம் தேதி நடக்கிற அந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிறதுக்கான கன்சென்ட் வந்து அவர் வாங்கிட்டு இருக்காரு. அதில் மிக தீவிரமாக இருக்காரு. அதற்கடுத்து நீ வந்து மொழியை திணிக்க தானே பார்ப்ப, நான் இருக்கிறதே தூக்கிட்டு வந்து தமிழை வந்து உள்ள கொண்டாடுற பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப
தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்து செயல்படுத்தியிருக்கிறாரு. முதல்வரை உண்மையாகவே வந்து ரொம்ப பெருமையாக பார்க்குறான். நம்ம முதல்வர் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து எல்லா வகையிலும் வந்து பெருமைக்குரியவராக இருக்கார் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள்.